Hello friends, welcome to Mechanical Department video of Don Bosco Polytechnic College channel. So actually நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி லேட் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆர்டினரி லேட் மேனுவல் ஆப்ரேட் பண்ற லேட்ல எப்படி த்ரெட் கட்டிங் பண்றதா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் த்ரெட் கட்டிங்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்ல. த்ரெட் கட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற போல்டு நெட் போட்டு டைட் பண்ணுவோம் இல்லையா, தமிழ்ல சொல்ல போனா மறை, அதான் நம்ம த்ரெட் கட்டுன்னு சொல்றோம். அதை எப்படி நீங்க போட போறதா பார்க்க போறோம். எதுக்கு இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணி வாங்க டைரக்டா வீடியோல போகலாம். ஆக்சுவலா இந்த லேட் மிஷின்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இந்த மாதிரி மேனுவலா ஆப்ரேட் பண்ற மிஷின்ல எப்பவுமே இந்த மாதிரி ஐடென்டி கார்டு ஆக்சசரிஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மெயினா ப்ராப்பரா டக்கிங் பண்ணிருக்கணும், ஷூஸ் போட்டுருக்கணும். மெயின் இந்த மாதிரி மேனுவல்ல எனிதிங் இந்த மிஷின்லயுமே சரி இதெல்லாம் நம்ம இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சேஃப்டி தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். ஸோ முதல்ல ரிமூவ் பண்ணிடுவோம் நம்ம மிஷின்ல ஒர்க் பண்ணுறது. ஓகே, எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம மொபைல ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லேட் மிஷின்ல மெயினா இருக்கிற பார்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். எடுத்தோடனே நமக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கியர் பாக்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண போறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுவோம். நெக்ஸ்டா இருக்கிற இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஆன் பண்றது ஆஃப் பண்றது மத்த எல்லாமே இருக்கு. இது வந்து சக்குன்னு சொல்லுவோம். நம்ம ஜாப் வந்து இதெல்லாம் ஹோல்ட் பண்ண போற டிவைஸ் இது சக்கு. இது வந்து டூல் போஸ்ட், நம்ம டூல் ஹோல்ட் பண்ண போற இடம். இது வந்து டெயில் ஸ்டாக். ஆக்சுவலா நம்ம டெயில் ஸ்டாக் வந்து பெரிய லென்த்தான ஜாப் வெயிட்டான ஜாப் மட்டும் யூஸ் பண்ணி டெயில் ஸ்டாக் யூஸ் பண்றோம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேரேஜ். இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து லீட் ஸ்க்ரூ. இது சுத்துறது மூலமா தான் நம்ம த்ரெட் போட போறோம். ஓகேங்களா, லீட் ஸ்க்ரூ கேரேஜும் முக்கியம். மெயின் வந்து த்ரெட் போறதுக்கு அதுதான் கேரேஜ் தான் லீட் ஸ்க்ரூ மேல நகர போகுது. ஓகே, நம்ம ரா மெட்டீரியல் வந்து சக்கில வந்து ஃபிட் பண்ணியாச்சு. மெயினா வந்து எப்படி நம்ம ரா மெட்டீரியல் ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி வெர்னியர் கேலிபர் யூஸ் பண்ணி இதோட டயாமீட்டர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மெஷர் பண்ணிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். சரி, ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா த்ரெட் கட்டிங் போறதுக்கு முன்னாடி பிளெயின் டர்னிங் அண்ட் ஃபேசிங் வந்து பண்ண போறோம். ஓகே, நம்ம வந்து இப்ப வந்து பிளெயின் டர்னிங் அண்ட் ஃபேசிங் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டிங் தான் பண்ண போறோம். சரி, த்ரெட்டிங் எப்படி பண்றது பாப்போமா. யாரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயர் சொன்ன மாதிரி இதுதான் வந்து லீட் ஸ்க்ரூ மேலதான் நமக்கு இந்த கேரேஜ் வந்து மூவ் ஆக போகுது. இந்த கேரேஜோட சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லிவர் ஒண்ணு தெரியும். இந்த லிவர் நம்ம இது பண்றது மூலமா தான் இந்த கேரேஜ் வந்து லீட் ஸ்க்ரூ மேல நவர போகுது. ஓகேங்களா, சரி, இப்ப த்ரெட் இப்ப எப்படி போறதுன்னு பார்ப்போம். சரியா, ஃபர்ஸ்ட் நம்ம த்ரெட் போடுறதுக்கு முன்னாடி த்ரெட்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் அண்ட் ரைட் ஹேண்ட் த்ரெட். இப்ப நம்ம எந்த த்ரெட் போட போறோம் பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் த்ரெட். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த டூல் போஸ்ட் வந்து நம்ம சக்க நோக்கி வந்ததுன்னா அது வந்து ரைட் ஹேண்ட் த்ரெட். இதே இந்த டூல் போஸ்ட் வந்து நம்ம டெயில் ஸ்டாக் நோக்கி வச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட். இப்போ ஃபர்ஸ்ட் இப்ப எது போட போறோம்னா முதல்ல வந்து நம்ம வெர்னியர் கேலிபர் இருக்கும்போது 25 mm டயாமீட்டர் எங்களுக்கு கிடைச்சது. ஒரு 2 or 3 mm டெப்த் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன அந்த லிவர் மேல அப் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டூல் ஸ்டாக் மூவ்மெண்ட் ஆகுது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த ஜூம் பண்ணிக்க தெரியுதுங்களா, நம்ம டூல் வந்து கரெக்டா சக்கு நோக்கி வருது. ஸோ இதனால இது வந்து ரைட் ஹேண்ட் த்ரெட்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, அண்ட் திஸ் இஸ் அ ஃபைனல் அவுட்புட். ஓகே, ஃபைனலா நம்ம த்ரெட் கட்டிங் போட்டு முடிச்சாச்சு. வீடியோஸ் எப்படி போட்டீங்க நீங்க பாத்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம டவுன்லோட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.